ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் 2 டேபிள் ஸ்பூன். சாக்லேட் சிரப் இல்லாதவங்க டைரி மில்கை மெல்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைலோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மைலோவை சேர்த்துக்கலாம். மைலோவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக பால் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் சேர்க்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிருச்சு. இது மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இது கூட சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் அதுக்கப்புறம் இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. நம்மளுடைய டேஸ்டியான ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாஸோட ஓரத்துலலாம் இது மாதிரி சாக்லேட் சிரப்பை ஊற்றிக்கலாம். இது மாதிரி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஹாட் சாக்லேட்டை இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி நல்லா ஊற்றிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டுக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.